டேய் உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னெல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. டேய் உனக்கு மெட்ராஸ்ல ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து வச்சிருக்கேன். நீ பேசாம இன்னைக்கே புறப்பட. நான் போக முடியாது. சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அவங்க பாதையில் போய்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி என்னை தடுக்காதீங்க. ஒரு சில்லறை காசு 500 ரூபா தான். செருப்பு பிஞ்சிரும். சில்லறை காசு உனக்கு 500 ரூபாயா? ஏண்டா இப்ப என்னமோ சொன்னீங்க விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள், அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு போ. ரைட், தேங்க்யூ. பிள்ளைய மட்டும் எல்லாரும் பெத்து போட்டுருங்க. காசு கேட்டா நொல்லேனுங்க. போங்கடா மூதவிகளா. எங்க படுத்துற ராத்திரி? சை இந்தா எவ்வளவு வேண்டா? சை இந்த கிரமத்துக்கு எங்கல குடுக்குற? குரங்கு எது கொடுப்பாங்க? ஹாய் பாப்பா மணி என்ன? ஏண்டா ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி கிடையாதா? காலேஜ்ரா ப்ரொஃபசர் நம்மள என்ன நினைப்பாரு? படிப்பே வராதனாலும் எவ்வளவு கரெக்டா கீப் அப் பண்றான். அதனால தான் இந்த காலேஜ் மதிக்கிறாங்க. அத கூட டெய்லி வர்றதானே. ஏண்டா நாங்க வந்ததுக்கு அப்புறம் மம்மி ஒன்னும் குழப்பலையே. மைண்ட் கேட்டா மெயின்டைன் பண்றீல்ல, ஸ்டெடியா இருக்கீல்ல. இந்த வர்றா கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத, பின்னாடி பிரச்சனை ஆயிரும். டேய் அறிவு கிட்டவனே, அவன் என்ன சைல்டா? அப்படின்னா குழந்தையான்னு கேக்குறேன். இங்கிலீஷ்லாம் பேசுற? அத விடுறா, மேட்ருக்கு வா முதல்ல. அவன் கல்யாணம் பண்ணிடுவானா? அக்கம் பக்கம் ஊர்வலத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. இல்லப்பா கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா. எது கல்யாணம் பண்ண போறியா? ரைட்ரா, இனிமேல் இவன் சாவகாசம் தேவையில்ல. பிரின்சிபை மாத்து. டேய் உட்கார்றா, இனிமே தானே பஞ்சாயத்து ஆரம்பம். ஓ அதுக்கு தான் மரத்து கீழே பெஞ்சில் உட்காந்துருக்கமா? ஆரம்பிப்பா. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. எவ? நிஜமா சொல்றேன்டா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. அவ்வளவு கொடூரமாவா இருக்க? டேய் சும்மா இருங்கடா, மூட கெடுக்காதீங்க. நிஜமா ஒரு தேவதடா. இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ, இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷன்டா. ரொம்ப பேசுறான்ப்பா. என்ன கதை கவிதைன்னு ஓவரா போற? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓவரா பேசுனதுல பாதி பேரு தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கான், மீதி பேரு தண்ணியை போட்டு தடுமாறி செத்து இருக்கான். ஜாக்கிரதை. தருசாயி செத்துருக்காங்க சொல்லு. அப்பா உனக்கு லவ் வந்துருச்சுங்கறியா? இதான் லவ்வா நண்பா? ஆமா நண்பா, இதான் லவ். தைரியமா லவ் பண்ணு, சூப்பரா இருக்கும். இவனுங்க பேச்செல்லாம் கேட்காத. டேய் மூடு. உன் லவ் பத்தி ஏன்டா சொல்றியா? இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சுக்கிட்டு போகல, என் பேரை மாத்திக்கிறேன்டா. அந்த உன் தலையெழுத்த மாத்த முடியாது. அந்த பொண்ணு பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதுடா. அப்ப கன்ஃபார்ம்டா லவ் தான்டா. எப்படி சொல்ற? காதலுக்கு கண்ணுலன்னு எப்பவோ ஒரு கூடன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. யாருன்னே தெரியாம ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ண? உன் ஆளு அவன் ஆளுக்கு ஃப்ரெண்டு. கவலையே படாத, இந்த மேட்டரை வச்சே லிங்க் பண்ணிடலாம். வர்ற ஆளுங்க ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுங்க. ஹாய் அசோக், இவன் என்னோட ஃப்ரெண்ட், பேர் விஜி. ஹலோ. ஹாய். ஸ்கூல்ல இருந்தே லவ்வாமே? ஆமா. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. சரி சரி வா நம்ம போலாம். ஏய் நில்லு. என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கூட்டத்துல குரங்கு மாதிரி இருக்கா? எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? காலேஜ்ல இருக்க மாட்டேன். ஏதோ உன் பின்னால லோலோன்னு அலையறனால விடுறோம். பி கேர்ஃபுல். ஏய் நான் சொல்லல இன்னாரோட சித்தப்பா பசங்கன்னு, அதுல பெருசு இதுதான். ஏய் என்ன? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னடா சொல்லி வையே. பெண்கள் வந்து பூ மாதிரி மென்மையா தான் டீல் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? வேணா அவன் பண்ணிக்கோங்க. மென்மையா இருந்துச்சா போடா என் கோந்து. மை நேம் இஸ் மாணிக்கம், BA BL. BA BL? அதுவும் ஆர்ட்ஸ் காலேஜ்லயா? சட்டப்படி லா காலேஜ்ல தான் படிக்கணும். சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஓம் பங்குக்கு ஏதாவது சொல்லு. ஐ அம் நாதன், BA சயின்ஸ் படிக்கிறேன். என்னது BA சயின்ஸா? சயின்ஸ்னா ஆராய்ச்சி தானே, சோ BA ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நாங்களாம் சொல்லிட்டோமே, நீ மட்டும் என்ன சொல்லு. நான் யார்ட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா. ஜென்ரலா சொல்றேன் கேட்டுக்குங்க. என் பேர் மதன். பிடிச்ச பொண்ணுங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் லென்த்தா மன்மதன் கூப்பிடுவாங்க. ஐ ஆம் ஸ்டடிங் ப்ரிபோசிஷன், டிபோசிஷன், காம்போசிஷன், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் சேர்க்க சரியில்லாதனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். சார் பேச மாட்டாங்களா? அது அவர்கிட்டே கேளு. நான் 3ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன். கோல் போட்டாயா? சட்டை விடுற அவன் சட்டையை எங்கிலிக்கிற? ஏதாவது சைட்டு அங்கேயே சொல்லு. சும்மா காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கேங்க. என் பேரு வெற்றிவேலுங்க. பரவாயில்லையே, நீங்களாவது உண்மை பேசுறீங்களே, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள மாதிரிலாம் போய் பேச தெரியாதுங்க. எனிவே ஐ அம் விஜி. நன்றி. நான் இன்னையில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு. இந்த கண்டாவையெல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீரணிக்க முடியாது. ஆளை விடுங்க. அங்கெல்லாம் பேரை சொன்னோம் பிடிச்சிங்கன்னு சொன்னாலா? உன் பேரை சொன்னி பிடிச்சிங்க சொன்னா பாத்தியா? அங்கே லவ் ஒக்கட் ஆயிடுச்சுடா. அதை விடுறா. நம்ம ஊரு பேரு தராதரம் எல்லாத்தையும் பத்தி சொல்லி அவட்ட கையை கொடுத்தோம். அவ யாருக்காவது கை கொடுத்தாளா? அவனுக்கு மட்டும் தானே கொடுத்தா. அங்கேயே கைக்கு கை பாஸ் ஆயிடுச்சுடா.
டேய் நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா. சு உன் அனுபவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வர்ற? அத விட்றா, அவன் உண்மையை சொன்னான். அதனால தான் அவ இவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா. டேய் அப்படியே டேய், டேய், தூக்கி விட்டுன்னு மச்சான், வச்சுக்க. போடா. கீழே மண்டை சதறி செத்து போவீங்க. உண்மையை சொன்னனால தான் லவ் பண்ணாளா? எவன்டா சொன்னா உங்களுக்கு இத? இந்த பார், இந்த காலத்து பொண்ணுங்கலாம் பிலிம் காட்டணும். ஒரு கூலிங் கிளாஸ மாட்டிக்கிட்டு டஸ்ட் புஷ்னு இங்கிலீஷ்ல பேசணும். 100க்கு 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியற மாதிரி வைக்கணும்டா. அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கங்க. பெரிய மேதாவி மாதிரி பேசாதீங்க. மேதாவி நிறுத்துறியா? காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடா, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் நான் சொல்றேன்டா, பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னா டேய் ஏன்டா? ஏன் இந்தியாவுல தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது ஏன் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிற? இப்போ என்ன சொல்ல வர நீ? டேய் நீ ஏன்டா மூளை வந்த மாதிரி கத்துற? ஆமாடா மூலம் தானே. என்னடா சொல்ற நீ? நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா. அப்ப கரெக்டா பேசுறா. டேய் தமிழ்நாட்டுல உன் பேரை சொன்ன பொண்ணுங்க ரொம்ப கம்மி. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்ததுன்னா அதெல்லாம் டம்மி. ஆனா உன் ஆள் இருக்காளே, ஒரு 10-15 ஆப்பிள மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி கொலகொலன்னு இருக்கா. சரி, அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் நீ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகத்திலயாவது போய் அவளை பிடிக்க பார். அது சரிடா, என் லவ்வை எப்படி அவகிட்ட சொல்றது? அப்படி கேளு, நான் சொல்றேன். நீ சொல்றியா? காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய் யார பாத்தறா காதலை பத்தி தெரியுமான்னு கேக்குற? காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் போடுறா. ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய மீட்டிங்கா? நான் லவ் பண்றது யார் தெரியுமா? ஒரு டீச்சர், ப்ரொபோசர். பால்வாடி டீச்சரா? அத பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? ஏன் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா. இப்ப தெரிஞ்சு போச்சு அவ 5ஆம் கிளாஸ். ஏண்டா? ஏன் கொஞ்சம் பேசாம இரு. டீச்சர், நான் உங்களுக்காண்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சங்கு. சங்கா? ஆ, என்ன சங்கு? மயான சங்கு. கிட்டத்தட்ட 2000 பணத்துக்கு ஊதுனது. இந்த சத்தத்தை கேட்டு அம்புட்டு பண்ணி சொர்க்கம் போனதாக ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. உங்க மேல இருக்க பாசத்தினால சாவு வீட்டுல ஊதிக்கிட்டு இருக்கும் போதே திருடிட்டு வந்துட்டேன். சங்குக்காரன் என்னை கையங்களுமா பிடிக்கிறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு இதை வாங்கிக்கங்க, பிடிங்க. ஐயோ நோ நோ. அட நீங்க வாங்குங்க, வாங்கி காதுல வச்சு பாருங்க. அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும். புடிங்க புடிங்க. வைங்க 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 டீச்சர். கேக்குதா 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 கேக்குதா? கேக்குதியா? அத்தி, ஐயோ காணா போன கண்ணை சில இங்கே இல்ல இருக்கு. ஏண்டா சங்கு குடுக்குறேன்னு குண்டு வச்சு கொல்லவா பாக்குற? ஒண்ணு எப்படி சொன்ன கதையில கடைசி கடத்துல எதே மறைச்ச மாதிரி இருக்கு. டேய் பெரிய டைட்டானிக் கதை சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்காரு. விளக்குமாறு பிஞ்சிடும். மறுபடியும் அதையும் ஞாபகப்படுத்துறாங்களே, ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ? என் காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. நான் சொல்றேன்டா, நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் வாயோட வாயை வச்சு ஐ லவ் யூ சொல்ற. ஐ லவ் யூ சொல்லிடலாங்கிற? சொல்லிடலாம் இல்ல சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயோடா வந்து காதல் சொல்லுங்க. தெனாலி படம், கமல் சார் நல்லா நடிச்சிருப்பார்ல. இந்த ஜோக்கும் நல்லா இருக்கு. ஓச்சடா, தேங்க்யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்காக எதை வேணும்? சிகரெட் பிடிக்கிறத வேணுமா? தண்ணி அடிக்கிறத வேணுமா? முக்கியமாக அந்த குரங்கு கூட சுற்றுறது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், இப்பயே விட்டுறேன். என்னங்க நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்களே. சி போங்க, இவ்ளோ லேட்டா சொல்றீங்க. நீங்க நேத்தே சொல்வீங்க நான் நினைச்சேன். நல்ல வேளை இப்போது சொல்லிட்டீங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, நான் ஊரை விட்டு ஓடி வரதுக்கு கூட ரெடி. ஓகே. நீங்களா? அவன் எங்கடா? அவன் இந்நேரம் வீட்டுக்கு போய் எந்த சீரியலை பார்த்துக்கிட்டு என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு எவனுக்கு தெரியும்? அது என்ன சொன்ன? லவ்வுக்காக சிகரெட்டை கட் பண்ணுவேன், தண்ணியை கட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணுவியா? ஏண்டா நீங்க லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அது ஒர்க் அவுட் ஆனோம்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. அது வேற ஒன்றும் இல்லடா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோம்ல,
எங்க செருப்பை கழட்டி நாங்களே மாறி மாறி அடிச்சுக்கணும். லவ் பண்றதுன்னா தைரியம் வேணும், தில்லு வேணும். தைரியம் வேணும்னு தெரியுதுடா, ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் படபட படபடன்னு ஆடுதே. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. புதுசா ஒரு ஐடியா சொல்லுங்கடா. ஓல்ட் இஸ் கோல்டுடா. இப்படித்தான் ஒரு நாள் என் அஞ்ச மாட்ட முத என் காதலை பத்தி போச்சுடா. தயக்கமா இருந்துச்சு, மயக்கமா இருந்துச்சு. ஒரே ஒரு லெட்டரை பாஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம்